அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் இனிமேல் நீங்கள் கடைக்கே போய் பரோட்டா வாங்க வேணாம், வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ மாவு இருந்தால் போதும், 4 பேர்லேருந்து 5 பேர் வரைக்கும் பரோட்டா சாப்பிட்றலாம். இந்த பரோட்டா உங்களுக்கு சாஃப்டாக அப்படியே உங்களுக்கு நூல் பரோட்டா மாதிரி அந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்கும். நம்ம வீசி எடுக்கும் போது ஒரு பலூன் பரோட்டா மாதிரி இருக்கும். நாங்கள் எப்போ நண்டு ஆணம் காய்ச்சினாலும் இந்த மாதிரி நைட்டு ஒரு பரோட்டாவை சுட்டு சாப்பிட்ருவோம். சிக்கன் கறி, மட்டன் கறி இதெல்லாம் விட இந்த நண்டு கறிக்கு பரோட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டாவை நம்ம பிச்சு எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நான் இப்போ நாகா மைதா தான் எடுத்துருக்கிறேன். இந்த மைதா தான் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு நம்ம பரோட்டா வீசும்போது நமக்கு பிஞ்சு பிஞ்சு வராமல் ஓட்டை விழாமல் நல்லா வருது உங்களுக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட நாகா மைதா இருந்தால் எடுத்துக்கோங்க. எப்போ நம்ம மாவு பிசைகிறது மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அகலமாக ஒரு தட்டில் தான் நம்ம மாவு பிசையணும். இப்போ இதுக்கு சீனி, உப்பு, சோடா இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். சீனி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல பரோட்டா உங்களுக்கு செவந்து வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதனால தான். இப்போ இதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ மாவு போட்டு பிசைஞ்சாலும் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். எதுவுமே நீங்கள் சேர்க்காமையும் நீங்கள் சாதாரணமாக தண்ணி ஊற்றியும் நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுக்கும் போது அது கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1 மணி நேரம் வச்சுருங்க உங்களுக்கு மாவு புளிக்கிறதுக்கு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுங்க. தண்ணிலாம் உங்களுக்கு கரெக்டாக அளவு சொல்ல முடியாது. நீங்கள் மாவு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தீங்கன்னா கொஞ்சம் போல் மாவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவு தண்ணியான பிறகு கொஞ்சமாக அந்த மாவனுமே கலந்து விட்டு திரும்பவும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அந்த அளவுக்கு மாவை நம்ம அழுத்தி பிசையணும். இதுவே நம்ம ஆம்பளைங்க பிசைஞ்சாங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்துலேயே சரசரன்னு நமக்கு பிசைஞ்சு எடுத்துருவாங்க. மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஈர துணி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இன்னும் மாவு சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம இதில் உருண்டையே பிடிக்க ஆரம்பிக்கணும். நம்ம எடுத்த உடனே உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மாவு இன்னும் கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம எடுத்த பிறகு இந்த மாவோட அளவை பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இழுக்கும் போது திரி திரியாக அதில் வராமல் அப்படியே சாஃப்டாக உங்களுக்கு ஒரு காட்டன் கிளாத் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவை உருண்டை பிடிக்கிறது இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. உங்களுக்கு ஒரு கட்டி கட்டியாக இல்லாமல் உருண்டையை பிடிக்கணும். இப்படி நம்ம 2 விரலுக்கும் இடுக்கில் மாவை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது தானாகவே ஒரு உருண்டை மாதிரி வந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது எல்லா மாவோடைய உருண்டையோடைய அளவும் ஒரே மாதிரி வரும். 1/2 கிலோவில் நம்ம நார்மலாகவே உங்களுக்கு ஒரு 12 உருண்டை வரும். கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கனாக்கா ஒரு 13 உருண்டை கூட நமக்கு வரும். 1 கிலோவுக்கு 24 கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம வீட்டில் பொம்பளைங்க செய்யும்போது, ஆம்பளைங்க செய்யும்போது 1 கிலோவுக்கு 18 உருண்டை தான் செய்வாங்க. இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவுக்கு 30 உருண்டை வரைக்கும் செஞ்சுருவாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை தடவி விட்டு தான் வைக்கிறோம். எண்ணெய் இதுக்கு முன்னாடி அதிகமாக ஊற்றி தான் நம்ம இந்த மாவை அப்படியே மூடி வச்சுருப்போம். ஆனால் இப்போ எண்ணெய் கம்மியாக ஊற்றி நம்ம பரோட்டா செய்கிறதுனால மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே மறுபடியும் ஒரு ஈர துணியை போட்டு அப்படியே மூடி மேலே ஒரு தட்டு போட்டு கவுத்து மூடி வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவு புளிக்கிறதுக்கு நேரம் ஆகும். இப்போ உங்களுக்கு 2 மணி நேரம் கழித்து மாவு நல்லா புளிச்சிடுச்சு. மாவை நீங்கள் ரொம்ப நேரம் புளிக்கவும் விட்டுறாதீங்க. ஒன்றோட ஒன்று உருண்டை ஒட்டுற அளவுக்கு மாவை புளிக்க விடாதீங்க. இப்போ நம்ம ஒன்றோட ஒன்று உருண்டை ஒட்டாமல் நமக்கு 2 மணி நேரத்தில் நம்ம இப்போ மாவை புளிச்சு வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி வீசுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ மேலே ஒரு 4 விரல் வைக்கணும். அதே மாதிரி கீழே ஒரு 4 விரல் வைக்கணும். வச்சுட்டு லேசாக எடுத்து இப்படி வீசினீங்கன்னாக்கா பரோட்டா சூப்பராக வந்துடும். கட்டை விரல் மேலே ஒரு கட்டை விரல் இருக்குன்னு, அந்த மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு கட்டை விரல் இருக்குன்னு. அவ்வளோதான். மாவு வீசுறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 தடவை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு பிறகு தானாகவே சரியாக வந்துடும் உங்களுக்கு. எல்லாமே நீங்கள் சூப்பராக வீச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ எடுத்து இந்த மாதிரி சுற்றி நம்ம வைக்கும் போது மேலே ஒரு பலூன் மாதிரி அப்படியே உப்பிக்கிட்டு மாவு வந்துடும் உங்களுக்கு. இன்னொரு தடவையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவை நீங்கள் உருட்டுக்கட்டையை வச்சு கூட வளர்த்தவே வேணாம். இப்போ இந்த மாதிரி நான் செய்கிறது மாதிரியே நீங்கள் செய்யுங்க. முதல்ல கொஞ்சம் லேசாக மடங்குறது மாதிரி இருக்கும். எடுத்து எடுத்து விட்டுட்டு செய்யுங்க. மேலே 4 விரல் வச்சுக்கோங்க, கீழே 4 விரல் வச்சுக்கோங்க.
கட்டை விரல ஒரு கட்டை விரல மேல் பக்கமும் ஒரு கட்டை விரல கீழ்ப்பக்கமும் இருக்கிறது மாதிரி வச்சுட்டு இந்த மாவை இப்படியே வீசி நம்ம எடுத்து முடிச்சதுக்கு பிறகு ஓரத்தில் இருக்கிற கொஞ்சம் மொத்தமான பக்கத்தெல்லாம் நீங்கள் அப்படியே மெல்லீஸாக தேய்ச்சி விட்டுட்டு சுற்றி எடுத்தால் நமக்கு சூப்பராக பலூன் பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வீசி எடுத்து நம்ம அப்படியே சுருட்டி வச்சாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருவோம். அப்போ தான் உங்களுக்கு நமக்கு பரோட்டாவை கையால் நம்ம தேய்ச்சி விடும் போது சுருட்டிட்டு போகாமல் அப்படியே அழகான ஒரு சைஸில் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம கையால் இப்படி உருண்டையாக இந்த பரோட்டாவை நம்ம தடவி வச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம ரொம்ப மெல்லீஸாகவும் உருட்டுக்கட்டை வச்சு தேய்ச்சிடாதீங்க. கை விரலால் தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அடுக்கு லேயராக உங்களுக்கு நல்ல பரோட்டா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பரோட்டாவை நம்ம தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ இந்த பரோட்டாவை ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே திருப்பி போடுங்க. ரொம்ப செவக்க விட வேணாம். இப்போ திருப்பி போட்டதுக்கு பிறகு நீங்கள் இதில் எண்ணெயை ஊற்றுங்க. திருப்பி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றாதீங்க. இப்போ தான் எண்ணெய் ஊற்றுன்னு. இப்போ நம்ம எண்ணெயை கம்மியான அளவில் தான் ஊற்றிருக்கிறேன். பரோட்டா இன்னும் சாஃப்டாக வர்றதுக்கு எண்ணெய் பாதி நெய் பாதி ரெண்டுமே கலந்து வச்சு தான் ஊற்றுவாங்க. நான் இப்போ நெய் ஊற்றலை, எண்ணெய் மட்டுமே ஊற்றி இந்த பரோட்டாவை சுட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ முருகலான பரோட்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி 2 கையாலையும் சூட்டோடவே அடித்து தூக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு லேயராக சாஃப்டாக உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?